friends, welcome to Sweet Sumi channel. இன்னைக்கு என் சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. அது என்ன ரெசிபிங்கிறது பார்க்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இந்த பொருட்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, இது ஒரு பொட்டேட்டோ வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். இது பேர் வந்து கிறிஸ்பி பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எவ்வளவு பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லிக் எடுத்திருக்கேன், அப்புறம் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, அதாவது இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சு நான் எப்படி பண்றேங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்க, பொட்டேட்டோ இந்த மாதிரியே ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண பொட்டேட்டோவை ஒரு தோசைக்கல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பொட்டேட்டோவையும் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா ரெட் கலராக வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட போறேன். நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி திருப்பி போடுங்க, அப்பதான் இந்த மாதிரி ரெட் கலர்ல வரும், நல்லா டோஸ்ட் ஆகும். இப்படி ரெட் கலரா டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு இது எப்படி பண்ண போறேங்கிறத காட்டுறேன். கடாய் வச்சிருக்கேன், அதுல வெறும் 2 ஸ்பூன் தான் போடுறேன். எண்ணெய் ஊத்திருக்கேன், குக்கிங் ஆயில் ஊத்தினதுக்கு அப்புறம் இது நல்லா சூடாகட்டும். ஆயில் ஊத்தினதுக்கு அப்புறம் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வந்து இந்த நறுக்கி வச்சிருந்த இந்த ஜிஞ்சரை இதுல ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜிஞ்சரை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண போறேன். ஜிஞ்சரை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்றேன். இது 2 நிமிஷம் நல்லா இப்படி ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இது நறுக்கி வச்சிருந்த இந்த கார்லிக்கை வந்து பூண்டை வந்து இதுல போட்டு திரும்ப ஃப்ரை பண்ண போறேன். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா. இப்போ இந்த கார்லிக்கும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த பொடியா நறுக்கி வச்சிருந்த இந்த கறி லீவ்ஸை இதுல ஆட் பண்ண போறேன். கறி லீவ்ஸையும் ஆட் பண்ணி நல்லா இதோட மிக்ஸ் பண்றேன். ஒரு 2 to 3 நிமிஷம் இந்த மாதிரி கறி லீவ்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கறி லீவ்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா வந்து இந்த பொட்டேட்டோ ஆட் பண்றேன். நம்ம ஸ்லைஸா கட் பண்ண பொட்டேட்டோவை, டோஸ்ட் பண்ண வச்ச பொட்டேட்டோவை இந்த ஜிஞ்சர் கார்லிக் கறி லீவ்ஸோட போட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். இப்போ இந்த ஷாலோ ஃப்ரை பண்ண பொட்டேட்டோவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன். இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து வரமிளகாவை மிக்சியில போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். ஸோ இந்த வரமிளகாயை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். பொடி பண்ணி வச்சுருக்கேன் வரமிளகாய். இது வந்து ஒரு 6 to 7 வரமிளகா இருக்கும். இது வந்து ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். நம்ம எவ்வளோ பொட்டேட்டோ போட்டிருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது போட்டு மிக்ஸ் பண்ணால் நம்மளோட கிறிஸ்பி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிருக்கேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நிஜமா நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.